ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பூஜா. ரோட்டோரம் உணவின்றி தவிக்கும் ஏழை மக்களுக்கு போய் உதவி பண்ணிட்டா போச்சு. அதுக்கு சண்டே மார்னிங் சீக்கிரமா இருந்துச்சு. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். 4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். 4 கிலோ ரைஸ். அவ்வளவு பெரிய குண்டா தான் நம்ம கிட்ட வீட்ல இருக்கு இப்போதைக்கு. இது சண்டேவோட மினி vlog மட்டும் தான். உங்களுக்கு லென்த் வீடியோ வேணும்னா இங்க கொடுத்திருக்கேன், டேப் பண்ணி பாருங்க. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வீட்லயே பிரியாணி செஞ்சாங்க. பிரியாணி டேஸ்டும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. டேஸ்ட் பார்க்க எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. பிரியாணி ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சு தம் இறக்கிட்டாங்க. உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுத்துருங்க. 5 பிரியாணி அப்படியே பார்சல் பண்ணிட்டோம். மொத்தமா 40 பார்சல் வந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு அனகாபுத்தூர் நோக்கி அப்படியே கிளம்பியாச்சு. சாப்பாடு கொடுக்கறோம்னா முக்கியமா தண்ணி ரொம்ப முக்கியம். அதனால தண்ணியும் வாங்கிக்கிட்டோம். அனகாபுத்தூர் பிரிட்ஜ் கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள பார்த்து கொடுத்தோம். அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடு இல்லாம உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து சாப்பாடு கொடுத்தோம். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான். அவங்களோட ஒருவேளை பசியை போக்கிட்டோம், அவ்வளவுதான். இது போல எங்களோட உதவி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். டாடா பாய்.